இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 29 மற்றும் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முடிய. இந்த பகுதியிலே 2 சிந்தனைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று, எத்தனை முறை நாம் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரின் இரக்கம். இந்த இரண்டின் அடிப்படையிலும் இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியை நாம் உள்வாங்குவோம், நற்செய்திக்கு செவிமடுப்போம். ஏனென்றால் நற்செய்திக்கு செவிமடுக்காமல் உண்மை எது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இறை வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதன் பிறகுதான் இறை வார்த்தையின் விளக்கம். இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி தியானித்து அதை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் இறை ஒளி நம் மீது படரும், இறைவனுடைய இரக்கம் நம் மீது இறங்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அதன் பிறகு அந்த இறை வார்த்தையின் விளக்கத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டி கேட்டுக்கொண்டதால் நான் கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, மனித வாழ்விலே கடினமான ஒன்று என்ன என்றால் மன்னிப்பது. காரணம், ஒரு கொடூரச் செயலை நேரில் பார்க்கிறோம் அல்லது நம்முடைய உடலில் அனுபவிக்கிறோம். பிறர் நமக்கு செய்கின்ற அந்த செயல் வேதனை கொடுக்கின்ற பொழுது அதனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த வேதனையை கணவர் கொடுக்கலாம், மனைவி கொடுக்கலாம், பிள்ளைகள் கொடுக்கலாம், பெற்றோர்கள் கொடுக்கலாம், நண்பர்கள் கொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அவற்றை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இல்லை. காரணம், நம் பட்ட வேதனைகள் நமக்கு முன்பாக செல்லும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார் என்றால், மன்னிப்பது மிகவும் அவசியம் என்று நமக்கு சொல்லுகின்றார், செய்தும் காட்டுகின்றார். காரணம், சிலுவையிலே தொங்கிய பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? ஏனென்றால் அந்த இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய், உடலிலே சாட்டைகளால் அடிக்கப்பட்டு இரத்தம் உடலெங்கும் கசிந்தவராய் வேதனையின் உச்சத்தில் இருந்தார். ஏன் ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருந்தார். தரையில் கூட கால்படவில்லை. வேதனை, மூச்சு இழுப்பதற்கு கடினமான ஒரு சூழல். அந்த சூழலிலும் அவர்களை பழிவாங்க வேண்டும் அல்லது அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக, தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இயேசு மன்னிப்பதற்கு ஓர் அளவுகள் உண்டா என்றால் இல்லை என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார்.
பொதுவாக யூத மறையில் ஒருவரை 3 முறை மன்னித்தால் போதும் என்று இருக்கிறது. அதன் பின்பு மன்னிக்க வேண்டிய தேவை இல்லை என்பது. ஆகவே தான் பேதுரு தன்னை தாராளம் உள்ளவராக காட்டிக்கொள்ள முற்படுகிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார், 7 முறை மன்னித்தால் போதுமா என்று. இயேசு அதையும் கடந்து செல்கிறார். 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை. அதாவது இயேசு விரும்பியது மன்னிப்பு கொடுக்க அல்லது பெற அளவுகோல் இல்லை என்பதை. எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், எத்தனை முறை வேண்டுமானால் மன்னிப்பு கொடுக்கலாம். மன்னிப்பு கொடுப்பதற்கும் மன்னிப்பு பெறுவதற்கும் எந்த தடைகளும் இல்லை. அதை நாம் செய்து கொண்டே இருக்கலாம் என்பதுதான் இயேசுனுடைய படிப்பினையாக இருக்கிறது. இயேசு நம் பலவீனங்களை எண்ணி பார்த்திருந்தால் நாம் மன்னிப்பு பெறாத அளவிற்கு தண்டிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய பலவீனங்களை பார்த்தா நம்மை தீர்ப்பிடுகிறார்? நம்முடைய செயல்களை பார்த்து தீர்ப்பிடுகிறாரா? இல்லை. அவர் நம் மீது கொண்ட அன்பினால் நாம் பலவீனமுள்ளவர்களாக தெரிந்திருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார், நம்மை மன்னிக்கின்றார், நம்மை மீட்கின்றார். அதையே இயேசு நம்மிடம் செய்ய சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஓமைகள் வாயிலாக இயேசு விளக்குகின்றார். ஒரு மனிதன் கடன்பட்டு இருக்கின்றான். அவனிடம் கடனை அடைக்கச் சொல்ல அவன் தன் நிலையை விளக்குகின்றான். தந்தையின் மனம் இரக்கம் காட்ட ஆரம்பிக்கிறது. சரி, போகட்டும். அவனுடைய கடனை ரத்து செய்து அவனை அனுப்பி வைக்கின்றார். அந்த கடன் ஒரு பெரும் தொகையாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன நிகழ்கிறது? அவன் மன்னிப்பு பெற்று விட்டான். ஆனால் அவனுக்கு கீழ் இன்னொருவன் கடன்பட்டிருக்கிறான். அவனை மன்னிப்பதற்கு அவன் மறுக்கின்றான். இங்கே ஒருவன் மன்னிப்பு பெற்று அவன் மன்னிப்பு கொடுக்க மறுக்கின்ற நேரத்திலே பெற்ற மன்னிப்பும் அவனிலிருந்து போகின்றது என்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். நீ மன்னித்தால் மன்னிப்பு பெறுவாய், நீ இரக்கம் காட்டினால் இரக்கம் பெறுவாய், இல்லை என்றால் அது உனக்கு கிடைக்காது என்பதுதான். இதில் நாம் புரிந்து கொள்வது என்று என்ன? கடவுள் கொடுத்தால் நாமும் கொடுக்க வேண்டும், கடவுள் மன்னித்தால் நானும் மன்னிக்க வேண்டும், கடவுள் என் துன்பத்தில் பங்கெடுத்தால் நானும் பிறன் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் கொடுத்தது நிலைத்து நிற்கும். இறுதியாக இயேசு மன்னிக்க மட்டும் சொல்லவில்லை, மாறாக வாழ்ந்து காட்டினார் என்பதே. சிலுவையில் தொங்கினார், சிலுவையில் தொங்கி அன்பை வெளிப்படுத்தினார், மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளின் இரக்கம் முடிவில்லாதது. 2 சிந்தனைகளை மனதில் கொள்வோம். ஒன்று, மன்னிப்பது என்பது பலவீனம் அல்ல, மாறாக தைரியத்தின் முழு உருவம். 2வது, நான் இயேசுவை பின் செல்ல அவர் பிள்ளையாக வாழ அடிப்படை பண்பு என்பது இயேசுவை போன்று மன்னிப்பதே. ஆக இயேசுவை போன்று மன்னிப்போம், இயேசுவை போன்று இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்களும் உம்மை போன்று மன்னிக்கக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டி அருளையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.